கோவை செல்வபுரம் அருகே உள்ள தெலுங்குபாளையம் பகுதியில் இந்து முன்னணி முன்னாள் செய்தி தொடர்பாளர் சசிகுமாரின் 9ஆம் ஆண்டு நினைவஞ்சலி நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட இந்து முன்னணி மாநில பொதுச் செயலாளர் கிஷோர்குமார் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது சசிகுமார் கொலை வழக்கு விசாரணை சென்னையில் உள்ள சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வருவதாகவும் இந்த வழக்கை நடத்தக்கூடாது என்று எதிர்த்தரப்பினர் பல முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாகவும் கூறினார். வெளிமாநில குற்றவாளிகளுக்கு புகலிடமாக தமிழகம் மாறி வருகிறது என்றும் குண்டுவெடிப்பு வழக்குகளில் குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். பல படுகொலை வழக்குகள்ல தமிழகத்தில் பெரிய தண்டனை வாங்கி கொடுக்கல. அதனால மீண்டும் ஒரு குற்றவாளிகளுக்கு தமிழகம் புகலிடமா மாறுது அப்படின்னு நான் சொல்லல, ஒரு ஆய்வறிக்கை சொல்லுது. எங்கேயாவது பாரத நாட்டில் எங்கேயாச்சும் குண்டு வெடிச்சதுன்னா அந்த குண்டு வெடிப்பில் தொடர்புடைய குற்றவாளிகள் கோயம்புத்தூர் வந்துடுறாங்க. பெங்களூர்ல குண்டு வெடிச்சு அந்த குற்றவாளி தேடி அந்த காவல்துறை இங்கே வராங்க. கேரளாவில் நடந்தால் அவங்க இங்கே வராங்க. குற்றவாளிகளை கடுமையான தண்டனை கொடுத்தா மட்டும்தான் மீண்டும் குற்றம் நடக்காது. உதாரணத்துக்கு 1998 ஒரு தொடர் குண்டு வெடிப்பு. அந்த குண்டு வெடிப்பில் 58 பேர் பலியானார்கள். ஆனால் பல குற்றவாளிகள் விடுதலை ஆயிட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு மக்களுக்கு நீதி கிடைக்கலன்னு ஒரு வருத்தம் இருக்கு. அதில் இன்னும் 4-5 பேரை கைது பண்ணல. சில நாட்களுக்கு முன்பாக தான் தமிழக அரசுக்கு சமீபத்தில் ஏற்படுத்திய ATS அந்த சிறப்பு புலனாய்வு பிரிவு மூலமாக அந்த அபுபக்கர் சித்திக் என்பவனையும் அந்த டெய்லர் ராஜா என்பவனையும் கைது பண்ணிக்கிறாங்க. நம்முடைய கோரிக்கை என்ன? இந்த குற்றவாளிகளுக்கெல்லாம் யார் அடைக்கலம் கொடுத்துருக்கா இது வரைக்கும்? இந்த 30 ஆண்டு காலம் இந்த டெய்லர் ராஜாவும் அபுபக்கர் சித்திக்கும் எங்க இருந்தாங்க? அவங்களாம் பொருளுக்கு கொடுத்தாரு, எங்க தங்கி இருந்தா? அந்த குற்றவாளிகளுக்கு, இந்த கொலை குற்றவாளிக்கு ஆதரவாக இருந்தது யாரு? அவங்களுக்கு தண்டனை கடுமையாக்கப்பட்டால் மட்டும்தான், அவர்கள் கைது செய்யப்பட்டால் மட்டும்தான் மீண்டும் நடக்காது.